கடந்து போவோம். போன வாரத்தில் உன்னதத்தின் ஐக்கியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம், குமாரனாகிய தேவனோடு ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் என்கின்ற தலைப்பிலே நம்ம பார்த்தோம், தியானித்தோம். தொடர்ந்து இன்றைக்கு உறவுகளோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தோடு கூட உள்ள ஐக்கியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொத்தம் 3 ஐக்கியம் இருக்குது. ஒன்று உன்னதத்தோடு ஐக்கியம், 2வது உறவுகளோடு ஐக்கியம், 3வது உலகத்தோடு ஐக்கியம். நல்லா கவனிக்கணும். உறவுகள் அப்படின்னும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் உறவுகள். உறவுகளோடு உள்ள ஐக்கியம். உலகத்தோடு ஐக்கியம் அப்படின்னும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தினுடைய சுபாவத்தோடு, அந்நிய நுகத்தோடு உள்ள ஐக்கியம் எல்லாம் உலகத்தோடு உள்ள ஒரு ஐக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனியுங்கள், உறவுகளோடு நமக்கு ஐக்கியம் சரியாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி, கணவன் மனைவி. நீங்கள் நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தொடர்ந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள். இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் பார்க்கும் பொழுது அநேக வழக்குகள் டிவோர்ஸுக்காக நிற்கிறாங்க. காரணம் என்னென்ன, திருமணம் செய்யும் பொழுது இருக்கிற அந்த ஐக்கியம் கொஞ்ச நாள் போனவுடனே இல்லாமல் போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதாவது நான் ஒரு கொரியன் கிளாஸுக்கு போயிருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம், திருமணமாகி 28 வருஷம் ஆச்சு. அவங்க சாட்சி சொன்னாங்க. கணவன் மனைவி 2 பேரும் கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கணவன் மனைவியாக 28 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு 24 வருஷம் ஆச்சு. நாங்கள் எத்தனை வருஷம் ஆச்சா? 24 வருஷம் ஆச்சு அப்படின்னு. சில பேர் ஒருத்தர் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் 1 வருஷத்தில் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சிக்காமையே என்ன பண்ணுறாங்க, லைஃப்பை வீணடிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சரி, அப்போ என்னென்ன, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கிய உறவுகள் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒன்று வாசிப்போம். எபேசியர் 5:28. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. ஒரு குடும்ப உறவு சரியாக இருக்க வேண்டுமானால், நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டுமானால், முதல் ஸ்டெப் எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா கணவன் தான் எடுக்கணும். கணவன் என்ன செய்யணும், மனைவி மேலே அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறணும், தன்னில் தான் அன்பு கூறுவது போல மனைவியின் இடத்தில் என்ன பண்ணணும், அன்பு கூற வேண்டும். எந்த ஒரு கணவன் மனைவியை அதிகமாக நேசிக்கிறானோ அந்த கணவன் மனைவியை கஷ்டப்படுத்தவே மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எத்தனை பேர் உண்மையாலுமே நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கைத்தூக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமே. அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்திக்கு அப்புறமா நீங்கள் மாறிடணும். இந்த செய்திக்கு அப்புறம் நீங்கள் மாறணும். அப்போ ஒரு கணவன் மனைவியின் மேலே அன்பாக இருக்கிறான் அப்படின்னா, அப்போது அன்புங்கிறது சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். அப்போது அன்பு பொறாமைப்படாது, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, கோபம் கொள்ளாது. அப்போது இதெல்லாம் கணவனுக்குள்ள உள்ள ஒரு சுபாவம் மாறும். அப்படி மனைவியை நேசிக்கும் பொழுது அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நான் அன்பு கூறுகிறேன் என்பதை நான் எதை வைத்து அறிந்து கொள்வது அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 29வது வசனத்தையும் கூட வாசிங்க.
தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. அப்ப கணவனுக்கு ஒரு 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 பெரிய பொறுப்பு இருக்கு. என்னென்ன? மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனைவிக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களை கணவன் என்ன செய்யணும்? தரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நம்ம வேலைக்கு போவோம், காலையில் வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க, அதோட நைட்டு தான் வருவாங்க. இடையில மனைவிக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பசி எடுக்கிறது போல் மனைவிக்கு என்ன பண்ணோம்? பசி எடுக்கும். உங்களுக்கு பசி வந்து சாப்பிடும்போது மனைவிக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு விசாரிக்கணும். விசாரிச்சா என்ன ஆகும்? அவங்க ஒரு சந்தோஷம் உண்டாங்க. பரவாயில்லப்பா, என் கணவர் வேலைக்கு போனாலும் சாப்பிட்டியான்னு என்னை விசாரிக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி வீட்டில் சாப்பிடும்போது கணவனை நினைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சாப்பிட்றோமே, ஒருவேளை அவருக்கு நமக்காக கஷ்டப்பட போனாரே, அவர் சாப்பிட்றாரா, உடனே ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ஆகிடும்? ஒரு சந்தோஷம் உண்டாகும். பரவாயில்ல, மனைவி நம்மளை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ கணவன் எல்லா காரியத்திலும் அன்பு கூறணும், மனைவியை போஷித்து என்ன பண்ணணும்? காப்பாற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் கணவன் மனைவிங்கிற ஒரு உறவில கர்த்தர் இணைத்திருக்கிறார். அப்போ கணவன் என்ன செய்யணும்னு சொன்னால் அன்பு கூறணும், போஷித்து காப்பாற்றணும். அதே போல மனைவி ரெண்டு காரியத்தை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் கீழ்ப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். அல்லேலூயா. அப்போ மனைவி என்ன செய்யணும்? புருஷனுக்கிட்ட பயபக்தியாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது சாராள் சொன்னாங்க ஆபிரகாமை பார்த்து, ஆண்டவனே அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவனே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஆபிரகாம் சாராள் வாழ்ந்த காலங்களெல்லாம் புருஷனை எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால் கடவுளுக்கு சமானமாக பார்த்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஆண்டவரையும் தேவனையும் பிரிக்கவே இல்லை. கணவன் சொன்னால் எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அல்லேலூயா. 80 90 என்ன சொன்னாங்க? பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ 2Kல என்ன சொல்கிறாங்க? வாடா போடான்னுங்கிறாங்க. சரி, கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது வேதம் சொல்கிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3:6 அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அப்போ மனைவி என்ன செய்யணும்? புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பயபக்தியாக இருக்கணும். ரெண்டாவது கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நல்ல ஒரு உறவுகள் இருக்குமானால், நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமானால், அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷமான குடும்பம் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஒவ்வொரு குடும்பமும் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவ பக்திக்குள்ள, தேவ பயத்துக்குள்ள நிறைந்த குடும்பமாக இருக்கணும். நல்லா கவனிக்கணும். நம்ம கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுது ஐக்கியம் வரும்னு சொன்னால், கணவன் மனைவி சேர்ந்து கர்த்தரோடு ஐக்கியப்படுவார்களானால் நிச்சயமாய் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஐக்கியம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த எப்போ கர்த்தரோடு கூட ஐக்கியப்படலையோ அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் சரி இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னால் குடும்பத்தோடு கூட சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிச்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:1-2 இத்தாலியா பட்டாளம் என்னப்படுகிற பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து
ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 100க்கு அதிபதி கொர்நேலியு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, தேவனை நோக்கி தன் வீட்டார் அனைவரோடு கூட அவர் ஜெபத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் நம்ம குடும்ப ஜெபம் பண்றோம்? ஆமென். அல்லேலூயா. அப்போ குடும்ப ஜெபம் இருக்கணும். வீட்டில் என்ன இருக்கணும்? குடும்ப ஜெபம். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் குடும்ப ஜெபம் இருந்ததுன்னா நிச்சயமா அந்த பிரச்சனை எல்லாம் ஆயிடும், தகர்ந்து போயிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறாங்க. சிலர் 1 வாரம் பேசலை, 1 மாதம் பேசலை, 1 வருஷம் பேசலை. சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படி பேசாமே இருக்கிறாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை. எந்த வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கோ அந்த வீட்டில் ஒரு மனம் வந்துடும். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரை உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னு சொன்னால், இன்னையிலிருந்து குடும்ப ஜெபத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தினால முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை கணவன் குடிக்கிற கணவனாக இருக்கிறாரு, ஒருவேளை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கணவன் ஊதாரியாக இருக்கிறாரு, அவர் சரியா எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் சொல்றது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள கடவுள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒருவேளை அவங்க சரியில்லைன்னு சொன்னா, மனைவி என்ன செய்யணும்னு சொன்னா, தங்களுடைய நடக்கையினாலே அவர்களை நம்ம என்ன பண்ணோம்? ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம கணவன் மனைவிங்கிற உறவில் நல்ல ஒரு ஐக்கியம் தேவைன்னு சொன்னால், நீங்கள் கர்த்தரோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம் சரியாக இருந்துன்னு சொன்னால், கணவன் எல்லாத்துலேயும் அன்பு கூறுவார், போஷித்து காப்பாற்றுவார், மனைவி எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவாங்க, பயபக்தியாக இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட குடும்பமாய் நம்ம மாறுவோம்னு சொன்னால், நிச்சயமாய் நம்ம இந்த பூமியில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவான சுகத்தோடு கூட நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நாங்கள் 2வது சர்வீஸில் வந்துக்கிறவங்கலாம் வாலிபர்களாக வந்துருக்கிறோம், ஒன்றும் கல்யாணமே ஆகலை, நாங்கள் என்ன ஐயா பண்ணுறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போது வாலிபர்களை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பெற்றோரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்போ அருமையான பிள்ளைகளை, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் நல்லா கீழ்ப்படுகிறையான்ற ஒரு ரிலேஷனுக்கு பார்ப்போம். ஆமே. அல்லேலூயா. ஐயா இனிமேல் நான் கீழ்ப்படிவையான்ற ஒரு ரிலேஷனுக்கு பார்ப்போம். அல்லேலூயா. சரி, அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், பெற்றாருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிள்ளைகள் உங்கள் வாழ்நாள் நல்லா நீடித்து இருக்கணும், நல்ல ஆயுசு நாட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மாவுக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை என்ன பண்ணுங்க? கனப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை பெற்று வளர்த்து உங்களை பெரிய ஆளாக்கி உங்களுக்காக பல செலவுகளை செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க? பெற்றோர்கள் ரொம்ப பிரயாசப்படுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன காரியம் சொல்லி போயிடும், போமா என்னால் செய்ய முடியாது, ஏதாவது ஒரு வேலை விட்டால் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பெற்றோரோடு கூட நம் பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர்
நல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். எக்ஸாம்பிள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எல்லாத்துக்கும் மாதிரி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு அவர் எப்படி கனப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பின்பு அவர் அவர்களோடு கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். அல்லேலூயா. ஏசப்பா எத்தனை வருஷம் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்னு சொன்னா 30 வருஷம் கீழ்ப்படிந்து இருந்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கீழ்ப்படிந்தார்? 30 வருஷம். 30 வயசு ஆகிற வரையும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் செஞ்சார். அல்லேலூயா. 30 வயசு வரையும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். 30 வயசு வரையும். அதுக்கப்புறம் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக 3 வருஷத்தை ஊழியத்தை செஞ்சார். அப்போ அறிஞர கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு அவர் எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ 30 வயசு வரையும் ஏசப்பா என்ன வேலை தான் செஞ்சிருந்தாருங்க? தச்ச வேலை செஞ்சிருந்தார். அல்லேலூயா. கார்பெண்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய நாம மகிமை எல்லா காரியங்களிலும் பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, நம்ம போதகருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அல்லேலூயா. கணவன் மனைவி கீழ்ப்படிந்திருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், விசுவாசிகள் போதகருக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதான் 1 யோவான் 1:3 சொல்றதும், நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி அப்படின்றார். நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்போ ஊழியக்காரன் சொல்றார் சபையை பார்த்து, நீங்கள் எங்களோடு கூட எப்படி இருக்கணும்? ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ கவனிங்க, ஒவ்வொரு விசுவாசியும் போதகரோடு கூட ஐக்கியம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம யாரோடு கூட ஐக்கியப்படுறோமோ நம்ம அவங்கள போல மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போதகருடைய வேலை என்ன? ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா 3 வேலை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். என்ன வேலை அப்படின்னா, முதல் கர்த்தரை ஆராதிக்கணும், 2வது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும், 3வது ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த 3 காரியத்தை அவன் செய்யணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சபையோடு கூட இணையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆராதனையில நீங்க நல்ல வீரர்களாக மாறுறீங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன் 21 நாள் உபவாசம் ஜெபம், 21 நாள் சபைக்கு வாங்கன்றேன். நீங்க கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும்? வரணும். வந்தா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நீ நம்ம பண்ற, நான் போய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன். அல்லேலூயா. ஐயா உபவாசம் இருக்கணும், நம்ம என்ன பண்ணோம்? ஃப்ரை பண்ணி சாப்பிடணுமா? அப்படி அல்ல. அல்லேலூயா. இப்போ தானியேல் உபவாசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ தானியேல் என்ன செஞ்சாருன்னா மரக்கறிகளை சாப்பிட்டார். ஒரு 21 நாளைக்கு நீங்கள் கறி மீன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் 18 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, சபையோடு கூட உபவாசம் எடுக்கிறோம், சபையோடு கூட ஒன்று சேர்ந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஃபுட்லேயாச்சும் ஒரு ஐக்கியத்தை காட்டணும். அல்லேலூயா. ஒருவேளை சில நேரத்தில் உங்கள் சரீரம் பலவீனமாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுங்க, மரக்கறிகளை சாப்பிடுங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க. ஆண்டவர் நமக்கு முதல் கொடுத்த உணவு என்ன தெரியுங்களா? முதல் கொடுத்த உணவு என்னென்னா நல்ல பழ வகைகள், நல்ல ப்ரோவர்ப்ஸ், மூலிகைகள். மூலிகையும் பழத்தை தான் கர்த்தர் முதல் தந்தார். அல்லேலூயா. மூலிகையும் பழம். அப்போ அந்த பழத்தையும் மூலிகையும் சாப்பிடும்போது மனுஷன் எவ்வளவு காலம், எவ்வளவு ஆயுசுகள் கர்த்தரோடு எத்தனை யுகங்கள் வாழ்ந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் மனிதன் தவறு செய்யும் பொழுது அடுத்தது அவனுக்கு பயிர் வகை கொடுத்தார். மனுஷன் தவறு செய்யும் போது, நீ போய் வயலில் வேலை செஞ்சு என்ன பண்ணு, நீ வந்து அதை பயிர் வச்சு நீ சாப்பிடு அப்படின்னா பயிர் வகைகள் கொடுத்த. இன்னும் மனுஷனுடைய இருதயம் கடினமாகும் பொழுதுதான் மாமிசத்தை கொடுத்தார். அப்போ 3வது ஸ்டேஜ் தான் என்ன இருக்கு? நமக்கு மாமிசம். ஆனால் நம்ம அதை டெய்லி சாப்பிட்டு பழகிட்டோமா?
இப்போ அது இல்லாமல் இருக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்ல பழ வகைகளும் நல்ல மூலிகையும் சாப்பிட்டு பாருங்களேன், உங்கள் உடம்பு எப்போது எப்படி இருக்கும்? நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஒரு போதகரோடு கூட சபையோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்துவர்களாக இருக்கும். 21 நாள் உபவாசமா, நமக்காக தான் உபவாசம். அதனால் நம்ம கட்டாயம் என்ன பண்ணலாம்? வரலாம். இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இடையூறு இல்லாதபடி நம்ம அதிகாலையில் போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தை எப்போ போட்டிருக்கிறோம்? அதிகாலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரை சபைக்கு வாங்க. அப்புறம் நீங்கள் போங்க. திரும்ப நீங்கள் உங்களால் ஒரு வேளை உபவாசம் எடுக்கணும் எடுங்க, 2 வேளை எடுக்கணும் எடுங்க. உங்கள் சரீரம் எப்படி ஒத்துக்குதோ அது கேட்டது போல் நீங்கள் உபவாசம் இருந்துங்கன்னு சொல்லியிருக்கோம். யாருக்கும் எந்த கட்டாயமும் இல்லை. இல்லை 3 வேளையும் மறிக்கரைகளை சாப்பிட்டு ஜபத்தில் உட்காருங்க. அல்லேலூயா. ஆனால் எப்படியாவது நீங்கள் ஜபத்தில் இருக்கணும், அதுதான் முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம ஜபத்திலே நம்ம இருக்கும் பொழுது கர்த்தரை நம்ம ஒருமனப்பட்டு நம்ம துதிக்கிறோம். சங்கீதம் 34:3 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 34:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்ப என் கூட சேர்ந்துங்க. அல்லேலூயா. நான் டெய்லி சபையில வரேன், சபையில வந்து ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். நான் துதிக்கும் போது நீங்களும் என்ன பண்ணுங்க? என்னோடு கூட வந்து இணைஞ்சிங்க. நீங்க துதிக்க 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 என்ன நடக்கும்னா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஒரு விடுதலை உண்டாயிடும், ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். இந்த பூமியில கர்த்தர் உங்களை நல்ல செல்வம் செழிப்புமாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க சம்பாதிக்கிற பணங்கள் ஒன்றும் பொத்தலான பையில போகாம ஆண்டவர் உங்க சம்பாதிக்கிற பணங்களை ஆண்டவர் உங்களுக்கு சேமித்து வைக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்பன்னா ஒருமித்து துதிக்கும் பொழுது, ஒருமித்து ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது. அதான் சங்கீதம் 133:1 சொல்லப்பட்டிருக்குது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்படலை அப்படின்னா நல்லா கவனிக்கணும், நம்ம உலகத்தோடு ஐக்கியப்பட்டுருவோம். நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்படுவோம்னா நம்ம குடும்பத்தோடு ஐக்கியப்படுவோம். ஒருவேளை கர்த்தரோடு நம்ம ஐக்கியப்படலை அப்படின்னா நம்ம உலகத்தோடு கூட என்ன பண்றோம்? ஐக்கியப்பட்டுருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோப்பு 4:4 சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோப்பு 4:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? உலக சிநேகத்தை விரும்புறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகமும் உலகத்தின் உள்ளவைகளும் ஒழிந்து போகும். கர்த்தருக்காக செஞ்சது மட்டும்தான் நிலை நிற்கும். அல்லேலூயா. நீங்க உலகத்துல போயிட்டு பல காரியங்கள் செஞ்சாலும் கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு நேரத்தை செலவு பண்றீங்களோ அது மட்டும்தான் எங்க வரும்? ஞாபக புத்தகத்துல அக்கௌண்ட்ல வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம உலகத்தை நம்ம சிநேகிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தை என்ன பண்றாங்க? நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 4:5 வசனத்துல வாசிக்கும்போது 1 யோவான் 4:5 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அப்ப அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்களை பேசுறாங்க. அல்லேலூயா. நீங்க பேசுறதை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம உலகத்துக்குரியதை பேசுறோமா இல்ல ஆவிக்குரியதை பேசுறோமா? உலகத்துக்குரியதை நம்ம நேசிக்கிறோமா இல்ல ஆவிக்குரியதை நேசிக்கிறோமா? இப்ப நான் ஒருத்தரோடு கூட பேசுறேன், என்னுடைய பேச்சில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் நான் என்ன பண்ணணும்? அதிகமா வளரணும். இல்லப்பா என்னுடைய ஆவியே கெட்டு போகுது அப்படின்னா அவங்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் வைக்கூடாது. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ உலகம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அப்போ நம்ம உலகத்தை நம்ம நேசிக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் நம்ம நேசிக்கிறோம். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மிகுந்த இரக்கத்தின்படியே மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. அப்ப உலகத்துக்கு நம்ம சிநேகிதராய் இல்லாதபடிக்கு தேவன் நம்ம என்ன பண்ணாருங்க, மறுபடியும் நம்மை ஜெனிப்பிக்கிறார். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப நம்ம உலகத்தை நம்ம நேசிக்க கூடாது, கர்த்தரை மாத்திரம் நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படுகிறதுனால நம்முடைய சமாதான சந்தோஷம் கெட்டு போகுது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அல்லேலூயா. அப்ப அந்நிய நுகத்தோடு கூட நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, ஐக்கியப்படாதீங்கன்ற. பிணைக்கப்படாதிருப்பீர்களா, அவங்களோடு கூட என்ன பண்ணாதீங்க, ஐக்கியப்படாதீங்க, ஐக்கியம் வச்சுக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வோம். திருமணம் செய்யும் போது அவங்க அந்நிய நுகம் அப்படின்னும் போது யார் அப்படின்னா தேவனை அறியாதவர்கள் தான் அந்நிய நுகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு எருது மாடையும் ஒரு பசு மாடையும் ரெண்டுத்தையும் ஒன்னா நம்ம கட்டினோம்னா ஒன்னா போகுமா? ஒரு எருது ஒரு பசு ரெண்டுத்தையும் ஒன்னா கட்டோம், கலப்பையில் கட்டா போகுமா அப்படின்னா எருது வலிக்கிற மாதிரி பசு என்ன பண்ணாது, அது சுமையை வலிக்காது. கர்த்தருடைய பரிசுத்த 2 மாடு தான். அப்போ ஆப்போசிட் மாடை கட்டும் போது அதெல்லாம் ஆகுதுங்க, அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட அந்நிய நுகத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பிணைக்கக்கூடாது. அப்படி அந்நிய நுகத்தில் பிணைச்சோம் அப்படின்னு சொன்னா கவனிங்க, நம்மளை எங்க கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னா தேவனை விட்டு விலகுகிற ஒரு காரியத்துக்கு கொண்டு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு நபரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாலமோனுக்கு கர்த்தர் சகல ஞானத்திலும் கர்த்தர் நிறைவாக கொடுத்தார். அவனுக்கு இருக்கிறது போல ஞானம் ஒருத்தருக்கும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணனா அவ்வளோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். 40 வருஷம் சாலமோன் ஆட்சி செய்யும் பொழுது தேசத்துல நல்ல அமைதல் இருந்தது. ஆனா போராத காலம் அவன் அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டான். அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டதுனால விக்கிரகங்களுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, தேவனை, உண்மையான தேவனை அறிந்தவன், தேவனோடு கூட பேசினவன், தேவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவன், அவருடைய கடைசி காலத்துல அந்நிய நுகத்தோடு கூட சில மனைவிகளை அவன் எடுத்துக்கொண்டதுனால கடைசியில் அவன் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பெயர் பட்டியல் விசுவாச பட்டியல்ல வரல. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தில் நம்ம கலக்கணும். அவங்க செய்யறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி செய்யும் பொழுது நம்ம தேவனை விட்டு தூர போயிடும். அல்லேலூயா. அதனால ஆண்டு சொல்ற அந்நிய நுகத்தோடு கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாது இருங்க அப்படின்ற வேதம் சொல்வது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10:20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. பேயோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் என்ன பண்றாங்க, பேய்களோடு ஐக்கியப்படுறாங்க. அல்லேலூயா. எதோடு ஐக்கியப்படுறாங்களா? பேய்களோடு. அப்ப இங்க எதை பேய்ன்ற ஆண்டவர்? அஞ்ஞானிகள் பலியிடுகிறாங்க. இப்ப எல்லாரும் பலி செலுத்துறாங்க, ஆனா கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்களா அப்படின்னா இல்ல. அல்லேலூயா. அதுல 19வது சொல்லுது, இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும்
விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்று நான் சொல்லுகிறேனோ? ஆமென். அல்லேலூயா. அப்ப ரெண்டு பேர் பலி செலுத்துறாங்க. ஒன்னு தேவனுக்கு பலி செலுத்துறாங்க, இன்னொன்னு பேய்களுக்கு பலி செலுத்துறாங்க. அல்லேலூயா. அப்ப பேய்களுக்கு பலி செலுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை அறிந்தவர்களோடு கூட தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கணுமே தவிர தேவனை அறியாதவர்களோடு கூட நம்ம ஐக்கியம் என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம்னு சொன்னா நம்ம உலகத்துக்கு நம்ம சிநேகிதனா ஆயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். உலகத்தோடு கூட நீங்க ஐக்கியம் இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி இல்லாதபடி நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு கூட ஒரு மனுஷன் ஐக்கியப்பட்டிருப்பானால் நிச்சயமாய் உறவுகளோடு கூட அவன் என்ன செய்வான்? ஐக்கியப்பட்டிருப்பான். நீங்கள் நானும் கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுவோம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் வசனம் கொடுத்திருக்காய். கரங்களை கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம்.